இன்றைக்கி நம்ம ஜெய்ரேகா சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி. அதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை குக்கரில் வேக வைக்காமல் ஆவியில் வச்சுருக்கேன். கடாயில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். குக்கரில் தண்ணியில் போட்டு வேக வச்சா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதனால் ஆவியில் வச்சு தான் வேக வைக்கணும். ஆவியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொதி வந்தோடனே கட் பண்ணி போட்டு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த பக்கம் கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த வேக வச்சது எடுத்துலாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு நல்லா ஆறணும். அது மேலே இருக்க தோலை உரிக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அது மேலே இருக்க தோலை ஒன்று ஒன்றா விரிச்சிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நிறைய புரதச்சத்துலாம் இருக்குது. இதுக்கு உடம்பு நல்ல இது. அதனால தான் சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வேக வச்சு கொடுத்தா சப்பாத்தியில் போட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சப்பாத்தியில் போட்டு பேசிடலான்னு பார்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் தோலை உரித்து வச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோம், இதை எடுத்து அந்த மாவில் நல்லா மசிச்சிடணும். ஃபஸ்ட்டு மேஷர் வச்சு நல்லா மசிச்சிடணும். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சிடணும். நல்லா வெந்துடுச்சு, அதனால் நல்லா மசிஞ்சிடும். நல்லா கையை வச்சாலே மசிஞ்சிடும். சூடாக இருக்குது, அதனால் மேஷரை வச்சு இப்போ நல்லா மசிச்சிடணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து இப்போ இந்த மாவில் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு போட்டு பிசைஞ்சிடணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு போட்டு பிசைஞ்ச உடனே மாவே சாஃப்டாக இருக்கும். கட்டியாக பசியாமல் கொஞ்சம் தளன்னு பிசைஞ்சிக்கணும். இதை போட்டு பிசைஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடாக தண்ணி வச்சு ஊற்றி பிசையணும். பச்சை தண்ணியில் மாவு பிசைகிறத விட்டு நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற்றி சப்பாத்தி பிசைஞ்சு பாருங்கள். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுவும் இந்த வள்ளிக்கிழங்கு போட்டிருக்கோமா, இப்போ இதை போட்டு பிசைஞ்ச உடனே மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ அதை பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும் மாவை. சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே நல்லா சாஃப்டாக ஆகிடுது மாவு. கையை வச்சு பிசைய முடியாது. கொஞ்சம் கரண்டியை வச்சு கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா பிசைஞ்சோன்னா ரொம்ப சூடாக இருக்குது தண்ணி. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். வெள்ளிக்கிழமை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் சப்பாத்தியில் போட்டு ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாமே சொல்லிவிட்டு இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா டோ மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். இது ஊறணும்னு அவசியம் இல்லை. பிசைஞ்ச உடனே சுட்டுடலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடணும். பாருங்கள், இப்போ சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். தொட்டால் எப்படி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக கை உள்ளே போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ அதை சின்ன சின்ன உருண்டையாக இப்போ தரட்டலாம். கொஞ்சம் நேரம் இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ தரட்டலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ அதை தரட்டலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. வெள்ளிக்கிழங்கு போட்டு பிசைஞ்சதால் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம தரட்டிடலாம். தரட்டும் போது இதை ரவுண்டாக தரட்டாமல் முக்கோணம் ஷேப்பில் தரட்டினீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்போ சப்பாத்தி தரட்டினா ரவுண்டாக தரட்டுறதை விட கொஞ்சம் முக்கோணமாக தரட்டி பாருங்கள், நல்ல லேயர் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இப்போ தரட்டுறா பாருங்கள் என் பொண்ணு. இப்படி தரட்டிட்டு எண்ணெய்லாம் ஊற்றுவாங்க, அதெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதை முக்கோணமாக இப்படி மடிச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். லேயராக வரும். 3 லேயர் முக்கோணம் மடித்தாலே 3 லேயராக சப்பாத்தி வரும். மாவில் தொட்டு எண்ணெய் தொட்டு செய்ய வேணாம். மாவுலேயே தரட்டி கோதுமை மாவில் டிப் பண்ணி தரட்டினீங்கன்னா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எங்கள் பெரிய பொண்ணு சப்பாத்தி நல்லா பண்ணுவாங்க. அவங்க பாட்டி எங்கள் அம்மாவும் நல்லா பண்ணுவாங்க சப்பாத்தி. அதே மாதிரி எனக்கு கூட சப்பாத்தி சரியாக வராது. ஆனால் என் பொண்ணு சப்பாத்தியை நல்லா சாஃப்டாக செய்யணும். முக்கோணமாக தான் செய்வாள். ரவுண்டாக செய்யறதோட முக்கோணமாக செஞ்சு பாருங்கள், லேயர் செம்மையாக இருக்கும். லேயராக வரும். இது அப்படியே இப்போ தவாவில் போட்டு சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் மட்டும். சப்பாத்தி போட்டோடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நல்லா சப்பாத்தி சூடு ஏறினோடனே அந்த பபுள்ஸ் வருது பாருங்கள். ஒன்று ஒன்றா பபுள்ஸ் வரும். நல்லா செவந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சா, இப்போ தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி இந்த 3 பக்கமும் நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள். இதுக்கு தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுதான் ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.